வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நெற்றிக்கண். இன்று நம்ம வேதம் கேட்கும் தலைப்பு முத்தமிழ் முருகன் மாநாடு. யாரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் தடையல்ல, முதல்வர் ஸ்டாலின். இந்த மாநாடு ஓட்டுக்கான உத்தி டாக்டர் தமிழிசை. ஆக இந்த மாநாடு ஆன்மீக நோக்கமா, அரசியல் கணக்கா? விவாதிப்போம். விவாதத்திற்குள் செல்லும் கருத்துக்களை மேம்படுத்தி விடலாம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு இணையத்தின் வழியாக இணைய இருக்கிறார்கள் திமுகவிலும் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி, அரங்கத்தில் நம்மோடு திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் ஐயா வணக்கம், பாண்டியன் அரசியல் விமர்சகர் வணக்கம், ரமேஷ் சேதுராமன் வலதுசாரி சிந்தனால் இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார், மற்றும் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அரசியல் விமர்சகர். ரைட், நால்வருக்கும் வணக்கம். ரவி சார், ஸ்ட்ரெயிட் ஆன் டு யூ. நாள் வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், நிறையா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த திமுக மேலே வைக்கப்பட்டது, பல கேஸுகள்லாம் போடப்பட்டது, போராட்டங்கள் நடத்தப்பட்டது. எதுவாக இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாநாடு மட்டுமல்ல, முருகன் மாநாடு மட்டுமல்ல, அதை ஒட்டி உள்ள ஒரு காணொலியில் பேசுகிறாரு முதல்வர். அதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பட்டியல் போடுறார். எத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கோம், எத்தனை கோவிலில் கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு, எத்தனை கோவில் புனரமைப்பு வேலைகள் நடந்திருக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தாங்க, ஆல் ஆர் ஈக்குவல், எவ்ரி திங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற இடத்த நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஆல் ஃபெய்த் ஆர் த சேம். எங்களை பொறுத்த மட்டும் நடு கோட்டில் எல்லாரோடையும் நாங்கள் பயணிக்கிறோம், எங்களை குறை சொல்லலாமா அப்படின்ற துணியில் தான் அவர் பேசியிருக்காரு. இதுக்கப்புறமும் குறை சொல்ல போகிறோமா? இல்லை, நான் குறைய சொல்ல போகிறதில்ல. எனக்கு நான் முன்னாடி இருந்ததெல்லாம் ஞாபகப்படுத்திட்டா போகிறோம். அதெல்லாம் தப்புன்ட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. முன்னாடி என்ன ஆச்சுன்னா, தியாகராஜன் ஐயா இருக்கார் இல்லையா, அவங்க தகப்பனார் பரம்பரை பொட்டு, ஒரு எம்எல்ஏ பொட்டு வச்சுட்டு வந்துட்டார் கருணாநிதி ஐயா முன்னாடி. பொட்டு வச்சுட்டு எதுக்கு வந்திருக்க அப்படின்னாங்க. அவர் அனுப்பிச்சி விட்டாங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தியாகராஜன் ஐயாவுடைய தந்தை வைத்திருக்கு, அது பரம்பரை பொட்டுன்னாங்க. சரி, பொட்டில் வேணாம் பரம்பரை பொட்டு, அதுக்கப்புறம் இந்த பொட்டு அப்படின்னு வச்சுப்போம். கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அதாவது எவ்வளோ துச்சமாக பேச முடியுமோ அவ்வளோ துச்சமாக பேசினவர். பெரிய எதிர்ப்பு கடந்தது. ரஜினிகாந்த் ஐயா கடைசியாக எதிர்ப்பு குரல் கொடுத்ததே அதுக்கு தான். அதுக்கப்புறம் அவர் பாவம் கொடுக்கறத நிறுத்திட்டார். அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு அவர் இப்போ எம்எல்ஏ. உங்களுக்கு அவர் திரும்ப இதில் இருக்கார், பதவியில் இருக்கார். திருமுருகாட்டு படை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க, முருகர்னு பேசுவீங்க, தமிழ் கடவுள்னு நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால், என்னுடைய கேள்வி, உங்கள் முருகர் நாஸ்திக முருகரா ஆஸ்திக முருகரா? அதை முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நாஸ்திக முருகராக இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, அது நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க. ஆஸ்திக முருகராக இருந்ததுன்னா அவர் சார்ந்த எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? அவர் தகப்பன் சாமி, நீங்கள் சிவனை கூட இல்லைன்றுவீங்க, நேராக முருகர் வந்துட்டார், அவரை மட்டும்தான் வச்சுப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் முருகர் தகப்பன் சாமி. இப்போது அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சனாதனத்துக்குள்ளே வரப்போகிறீங்களா, இல்லை சனாதனம் வேறு முருகர் வேறுன்னு சொல்ல? சனாதனம் வேறு. அவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை போன முறை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னால், சனாதனம் வேறு, இறை நம்பிக்கை, இறை வழிபாடு வேறு, நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பேப்பர்ஸோடு வாங்கியிருக்காங்க. அங்கே மிகப்பெரிய வாழ்க்கை, அதாவது முருகனுடைய தோற்றத்திலிருந்து அவர் செய்த விஷயங்கள் இதெல்லாமே அரங்கமாக வச்சுருக்காங்க, மிகப்பெரிய விழா எடுக்கிறாங்க. இதற்கு மேலே நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவோடு இருப்பவர்கள், அவர்களும் எங்களுக்கு சமம்னு எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னவோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருவிளையாடல் படத்தை கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அதில் முருகர் இந்த மாங்கனிக்காக சண்டை போட்டு வெளில போய் குன்றில் உட்கார்ந்த உடனே, ஓ இவர் சிவன்லேருந்து வெளில வந்துட்டார், இவரை கடத்திட்டு போயிடலாம்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. முருகருங்கிறவர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முருகரும் கார்த்திகேயனும் ஒன்றா இல்லையாங்கிறத எனக்கு எடுத்து சொல்லுங்கள். கார்த்திகேயன்கிறவர் யார்? 2 பேரும் வேறு வேறையா? ஒரு பேச்சாளர் சொல்லுவார் கதா காலட்சேபத்தில் அல்லது சொற்பொழிவில், அந்த மாதிரி நீங்கள் ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்களா? அதை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். ராமனை உங்களுக்கு பிடிக்காது, முருகனை உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்கு வேறு ஒரு காரணம் எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முருகர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தனி கடவுளா, இல்லை தமிழ் சார்ந்த கடவுளா, தமிழை கொடுத்த கடவுளா? அப்போ யார்கிட்டேருந்து கொடுத்தார், யார் மூலமாக அந்த தமிழை கொடுத்தார்? அதை நம்ம பேசுவோம். 300 BC மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் கடவுள்னு முருகரை சொல்லி அவங்க முன்னாடி நிறுத்தி வைத்தது. அன்னியிலேருந்து தொடர்ந்து இந்த முருகருங்கிற கடவுளை நீங்கள் கடவுளையே மறுத்தீங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னீங்க, காட்டுமிராண்டின்னு சொன்னீங்க. இப்போ யாரை கொண்டு முன்னே நிறுத்துறீங்க? ஒருவேளை சார் மக்களில் ஒரு பகுதி இப்படி நினைக்கிறாங்க, அதனால் அவங்களே அனுமதிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வர்றீங்களா? அல்லது நீங்கள் 90% இந்துக்கள் அவர்களுடைய இறை வழிகளை மொத்தமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆஸ்திக முருகரா நாஸ்திக முருகரா? அதற்கான கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அதுதான் அவர் இன்னைக்கு அந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துறது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைக்கே மதிப்பு கொடுப்பீங்கன்னா வழிமுறைக்கும் நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்கள்ல? வழிமுறைக்கும் நீங்கள் மதிப்பு கொடுப்பதா இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது, குடுமி வெட்டப்பட்டது எதற்காக, பூணல் அறுக்கப்பட்டது எதற்காக?
எதை செய்துட்டு இன்றைக்கி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வேணும் இல்லையா? சேகர் பாபு ஐயாவாவது நான் பார்க்குறேன், மாணிக்கமாக இருக்கார், முன்னாடி பாட்சாவாக இருந்தார், ஓகே, தனி மனிதன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எப்படி வேணாலும் இருக்கலாம், பாட்சாவும் தப்பு இல்லை, மாணிக்கமும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் எப்படி நீங்கள் வருது, அந்த சித்தாந்தம் எங்கேருந்து நீங்கள் மாறுறீங்க, பழைய ட்ராக்லேருந்து எங்கே நீங்கள் வெளில வர்றீங்க? நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா வழிமுறைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கணும். நீங்கள் கொடுக்கலையே. ஆரம்பத்திலிருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவன் இல்லை, அதுதானே உங்களுடைய கேள்வி. ஆளுநரை நீங்கள் எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் சனாதனத்தை போட்டிருக்கிறார், அதுதானே பிரச்சனை. இப்போ சனாதனம் வேறு இந்து வேறுன்ட்டு இந்துக்களுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, அங்கே ஊடுருவி அவர்களை பிரித்தாள வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் செய்கிற நல்ல முயற்சியை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆண்டவன் எப்போதுமே யாராக இருந்தாலும் ஸ்கூலில் சேர்ந்து தான் காலேஜில் சேர முடியும். ஸ்கூலில் சேர்ந்துருக்கீங்க, வரவேற்கிறேன், காலேஜுக்கு வாங்க, ரொம்ப சந்தோஷம், பட்டத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் ஒரு சின்ன ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, அரசு ஒரு முயற்சி எடுத்து ஒரு முருகன் மாநாடு நடத்தும் போது நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறைகள் சொல்கிறோம். அப்படியே அங்கே திரும்பி பார்த்தா கேஸில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா, லீகலி வந்ததுக்கு அப்புறமாக ஒரு ராமர் கோயில் கட்டுவதற்கு இதே போன்று தானே அங்கே இருக்கக்கூடிய அரசோ இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய அரசோ உடனடியாக பல வேலைகள் செய்கிறோம். இப்போ அங்கே பண்ணும்போது அது ரைட்டு, இங்கே போனால் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கணும், அவங்களோட பிரசிடென்ஸை பார்க்கணும், 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடின்ற இடத்துக்கு ஏன் போகணும்? சார், அவன் பேங்க்கில் பணம் போட்டுட்டு இருந்தவன், சேமித்தவன், இன்றைக்கி செலவு பண்ணுறான், நீங்கள் பாராட்டுங்க. நீங்கள் பண்ணிட்டு இருந்தது வேற. அடிப்படையில் உங்கள் சித்தாந்தமே கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொத்தை மீட்டினேன்றீங்களே, கோவில் நிலத்தை மீட்டினேன் நீங்களே, யாருக்கிட்ட இருந்துங்கிறத எடுத்து சொல்லுங்கள். அப்போ தானே எனக்கு தெரியும் அதில் எந்தெந்த இடத்துல வஃப்து வருது, எந்தெந்த இடத்துல மற்றவங்க வர்றாங்கன்னு. யாரிடம் இருந்து இந்த நிலங்களை மீட்டீர்கள் அதை சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மீட்டேன்னா யாரிடம் இருந்து? அவனுக்கு இனம் கண்டு கொடுத்தா தானே எனக்கு நல்லது. ஏன்னா பல ஆண்டு காலமாக கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது நிறைய பேர். நான் குறிப்பிட்ட மதத்துக்குள்ள, குறிப்பிட்ட இனத்துக்குள்ள நான் வர விரும்பல. நிறைய பேர் அந்த தப்பை பண்ணாங்க. யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, ஒரு கோவில்லையாவது நீங்கள் குடமுழுக்கு விழா நடத்தினீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு கோவில்லையாவது அவனிடம் பணத்தை வாங்கி, நீ குடமுழுக்கு விழா நீரே தான் நடத்தணும், எல்லா செலவும் உன்னோடது தான், ஆனால் பேர் மட்டும் நம்மளது வரணும், போஸ்டரில் தெளிவாக இருக்கணும், இப்படி நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத ஏதாவது ஒரு கோயில் குடமுழுக்கு விழா நீங்க சொல்லுங்க. நான் நடத்தினேன்னா நீங்க என்ன நடத்தினீங்க? வழி நடத்தினீங்களா இல்ல அவங்கள நடத்த விட்டீங்களா? புனரமைப்புன்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3776 கோவில்கள்ல அரசு ஒதுக்கி இருக்கிற நிதியை வைத்து புனரமைச்சிருக்காங்க. அப்போ அரசு விரோதினா நான் வேறொரு கண்ணில் அவங்கள பார்க்குறேன்னா ஏன் இதை செலவழிக்கணும்? அண்ணாமலை ஐயா அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேள்வி கேட்டார். அறநிலைத்துறையில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்குது? நீங்கள் சொல்கிற 3700ங்கிறது எத்தனை? இதுதான் முதல்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். நீங்களே சொல்லுகின்ற கோவில்களின் எண்ணிக்கை என்ன, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த கோவில்களின் எண்ணிக்கை என்ன, இதுதான் நான் கேட்குறாரு. நாளைக்கு நடப்போமா? ஒரு மாவட்டமா எத்தனை கோவில்கள் இன்னும் பார்க்கப்படாமல் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போமா? ஸோ இது எல்லாமே, அதாவது சார், உங்கள் ட்ராக் ரெக்கார்டு வந்து நீங்கள் நாஸ்திகத்திலேருந்து வர்றீங்க. உங்கள் நாஸ்திகத்தை நான் மதிக்கிறேன், போலி நாஸ்திகத்தை நான் மதித்ததே கிடையாது. உங்களோடது போலி நாஸ்திகம். இன்றைக்கி இல்லை, 100 வருடமாகவே அது போலி நாஸ்திகம். ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசுவீங்க, மற்றதை பேச மாட்டீங்க. ஆஸ்திகன் வந்து அடுத்த மதத்தை திட்டணும்னு சொல்லவே மாட்டான். எனக்கு மற்ற மதத்தை நீங்கள் திட்டலைன்னா எனக்கு ஒன்றும் குழப்பமே கிடையாது. ஆனால் இங்கே புண்படுத்தினீர்கள், கடவுள் இல்லை என்று சொன்னீர்கள், கேவலப்படுத்தினீர்கள். அவர் இன்ஜினியரானு கேட்டீங்க, புராணங்களை வந்து கேவலப்படுத்தினீங்க. இப்போ நீங்கள் எதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? வெறும் சூரசம்மாரத்தை மட்டும் ஒத்துக்கொள்கிறீர்களா, இல்லை நேராக போய் கங்கை வரைக்கும் போறீங்களா, சிவந்தலையில் இருக்கும் பாம்பு வரைக்கும் போறீங்களா? எந்த இடத்துல நீங்க ரயில் உங்க முதல் கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டாள் பிரின்ஸ் மேடம் இணையில ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளம் இருக்குது, அதுக்குனால நான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட தான் போனோம் அப்படின்னு. சார், அவர் பேசின கருத்துக்கள் மொத்தமாக கேட்டிருப்பீங்க. திடீரென்று அவர்கள் வந்து இதை செஞ்சுருக்காங்கன்னா இதில் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. அதை தவிர இந்துக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிலாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. பட் நீங்கள் அந்த பயணிச்சிருக்கீங்க, தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துருக்கீங்க கடந்த பல வருடங்களாக. ஸோ இன்றைய மாநாடு முதல்வர் சொன்னது போல் யாரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் தடையல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவதுங்க, சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார். கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார். ஈரோடு பக்கம் அவர் போயிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. பல கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் முதல்ல பார்த்துட்டு வந்துடணும். ஆனால் எந்த இடத்துலையும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சிலையை, அவருக்கு கோயில் மேலே வருத்தம் இருந்தால் கூட அவர் என்ன சொன்னார்னா, கோயிலுக்குள்ளே இருக்கும் சிலையை யாரும் தொடக்கூடாது. ஒரு சிலையை வாங்கி வேண்டுமானால் நீங்கள் அதை உடையுங்கள் எனக்காக அப்படின்னு அப்படி தான் சொல்லியிருக்காரு. தவிர கோயிலுக்குள்ளே போய் அராஜகம் பண்ணலைன்னு சொல்லலை. ஒன்று
நீங்கள் பராசக்தி படத்தை இவர் பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதை இன்னும் இப்போ போய் பார்க்கணும் வீட்டுக்கு போய். கோயில்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. அது கொள்ளை கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கொடியவர்கள் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன். ரைட்டு. எங்கள் அருமை அண்ணன் மறைந்த மாமேதை நடிகர் திலகம் மிக அருமையான வசனத்தை பேசியிருப்பார். கலைஞர் வசனம். ரைட்டு. கலைஞர் மனதிலிருந்து உதித்த வசனம். ஓடாத திருவாரூர் தேர் ஓட விட்டது யார்? இதுக்கு சகோதரர் ரவிச்சந்திரன் அப்புறமா பதில் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. அவர் டேர்னில் நான் வாங்குறேன் பதில். அவர்கிட்ட நான் வாங்குறேன் பதில், டேர்னில் வாங்குறேன். ஓடாத திருவாரூர் தேரை ஓட விட்டவர் அவர்தான். இன்னைக்கு பெரியபாளையம் அம்மன் ஒரு கோயில் இருக்கு, மிக பிரசித்தி பெற்ற. இன்னைக்கு ஆடி மாதம் அன்னை மரகதம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அன்னைக்கு தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கந்தசாமி கிட்ட இருந்து ஃபோன் வருது. கலைஞர் உங்களை அழைத்து கொண்டு பெரியபாளையம் கோயிலுக்கு போக சொல்லுகிறார். யாரோ ஒரு பக்தர் அவரிடம் அதை பற்றி கோயில் சிதலமடைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் என்று நாங்கள் போனோம். இன்றைக்கு அது புறணமைக்கப்பட்டு இன்றைக்கு சீராக இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் தான் காரணம். அங்கே போய் பாருங்கள், கல்வெட்டு இருக்குது. ரைட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்க்காமலே காந்தியே சொல்லியிருக்காருங்க, ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாத ஆன்மீகம் இல்லை. நீங்கள் மகாபாரதத்திலையும் அரசியல் இருக்குது, ராமாயணத்திலையும் அரசியல் இருக்குது. மகாபாரதத்திலையும் கிருஷ்ணன் என்ற கடவுள் இருக்கிறார், ராமாயணத்தில் ராமர் என்ற கடவுள் இருக்கிறார். ஆகவே அரசியல் என்பது ஆன்மீகத்தை சார்ந்ததாகவே கடந்த கால வரலாறு. அவர் ஒரு பெரிய பட்டியல் வாசிச்சார், என்னென்னலாம் வந்து இது ஏன் என்னால் கிரகிச்சிக்க முடியல, ஏன் இந்த மாநாடு உடனடியாக ஒத்துக்க முடியலன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கேள்வி கடைசியாக அவரை கேட்டீங்க, நீங்கள் ராமர் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க அப்படி கேட்டீங்க. அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலன்னு நினைக்கிறேன். இதை பத்திங்களா நீங்க குறுக்கிடாம இருங்க, நான் உங்களை அதை தான் கேட்டுக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குதான் உங்களுக்கு பேப்பர் பேனா கொடுத்துக்குது ஆச்சுங்களா. நான் என்ன கேட்குறேன், நீங்க ராமர் கோயில் கட்டினீங்க, இங்கேருந்து எல்லாரையும் வாரணாசிக்கு வெறும் ட்ரெயினில் கூப்பிட்டு போனீங்க, எல்லாருக்கும் ரூம் போட்டீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க, அவங்க நினச்சி பார்க்க முடியாத வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட நீங்கள் வரல. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 50 சீட்டு எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. ராமபிரானே உங்களை கைவிட்டுட்டாரு. நீங்கள் எந்த ராமபிரானை தூக்கி, ராமபிரான் யாருங்க? காந்தி தூக்கி பிடிச்சவருங்க. இந்த மண்ணிலே கோட்ஸே என்ற ஒரு கொடியவன் சுட்டி வீழ்த்திய போது கூட சரிந்து மண்ணிலே சரியும் பொழுது சொல்லுகிறார், ராமா 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 என்று சரிந்த வரலாறு எங்க வரலாறு. நீங்க சும்மா எங்களை பெரியாரெல்லாம், நீங்க பெரியாரை போய் நீங்க நாத்திகவாதிலாம் நீங்க சொல்ல முடியாது. பெரியாரை தான் நான் நாத்திகவாதி என்று சொல்லுவேன், உங்களை விட. யார் என்கிற ஆத்திகவாதி. நீங்க ஈரோடு கோயிலில் போங்க, இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம், அந்த கோயிலுக்கு பெரியார் வீடுங்க, எப்பவுமே ஒரு கோயில். அப்ப நான் உங்க கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன், இது வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சி, அரசியல் உள்நோக்கத்திற்காக. இப்போ வந்து அங்கே கோயிலுக்கு இது பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் அருமைத்தம்பி சேகர் பாபா பற்றி சொன்னார். அப்படிலாம் இல்லை, அவர் மிகுந்த கடவுள் பக்தி உள்ள. இந்த திருப்பதி கூடன்னு ஒன்று போவோங்க, ஊருக்கே சாப்பாடு போடுவேன். ரைட். யார்? சேகர் பாபு. ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் சேர வாரி அடிச்சுட்டு கடந்து போயிட முடியாது. ரைட். நீங்க தான் கடவுளுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல முடியாது. ரைட். உங்களை விட எங்களுக்கு தான் கடவுள் சொந்தக்காரர்னு நான் அழுத்தமா நான் ரமேஷ் கிட்ட போயிட்டு ஆண்டாள் மேடம் கிட்ட வரேன். சுதர்ஷிகள் கேட்ட கிளாரிட்டி ரெண்டு பேருடைய கருத்துக்களும் புரிஞ்சிடும். மேடம், நான் ரமேஷ்கிட்ட போயிட்டு வரேன். ரமேஷ், சேர்த்த வாரி இறக்கிறீங்க, அதாவது விமர்சனம் செய்பவர்கள், நான் குறிப்பிட்டு உங்களை சொல்லலை, இந்த மாநாடுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் கொஞ்சம் சற்றே யோசிக்கணும், என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் செஞ்சுருக்கு அப்படின்னு. ராமருக்காக செய்த போது நம்ம அதை வந்து சிலாகிச்சோம். இன்னைக்கு வந்து முருகர்னு சொன்னால் ஏன் இந்த எதிர்ப்பு குரல் கிளம்புது? இதில் எல்லாம் அரசியல் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த நோக்கத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா பெரியாரே ஒரு விதத்தில் ஆன்மீகவாதி தான், நம்ம தவறாக சித்தரிப்பதை நிறுத்திக் கொள்வோம்ன்றது தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அது ஒரு சில சமயம் சொன்னால் கடவுள் மறுப்பாளர்ன்றாங்க. இன்னொரு பக்கம் கேட்டாக்க
ஆன்மீகவாதி தான் சொல்றாங்க. அது எந்த விஷயத்துல அப்படிங்கிறது இருக்கு. ரைட், நம்ம சப்ஜெக்ட்குள்ள வந்துருவோம். சரி, சப்ஜெக்ட் குள்ள இல்ல, இது சப்ஜெக்ட் குள்ள தான் நீங்க கேட்ட கேள்விதான். ரைட். ஆனாலும் முக்கியமான மேட்டர் பேசு. சரிங்க, ராமர் முதல்ல ராமருடைய விழாவை பொறுத்தவரை ம் ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்கள் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. மோடி போனதுனால அது மோடி தன்னுடைய மைலேஜுக்காக அவர் போய் அங்க எல்லாம் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டாருன்னு இருக்கு. உங்க கேட்டாக்க எங்களோட பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து இந்த இது வந்து தீர்ப்பு ரைட்டு. அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து அதனால எங்களுக்கு பெருமை. அதுவுமே வந்து பல அபிடவிட்ல வந்து பாஜக குளறுபடிகள்லாம் செஞ்சாங்க, டிலே பண்ண பார்த்தாங்க. 2024 தான் வெர்டிக்ட் வரும்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி இது வந்ததுங்கிறது தான் ரியாலிட்டி. அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும் அப்படியே. இல்ல வந்துரும் இல்ல, ராமர் தானே கேட்டீங்க, அதையும் சொல்லணும்ல. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். அடுத்தது ராமர் விஷயத்தை எடுத்தோம்னாக்க தமிழ்நாட்டையே எடுத்துப்போமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க ராம சேத்து, ராமர் பாலம் சொல்றோம். ஒரு பக்கம் என்னன்னா வந்து திமுக அவங்க வந்து பாஜகவுடைய ஆட்சி காலத்துல தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சேத்து சமுத்திரம் திட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, ராமர் பாலத்தை உடைத்து அந்த மொத்த அந்த பாதையை வந்து ஆழப்படுத்தி அதுலதான் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கடைசியில கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்தை நாடி அதுல வந்து அந்த இதை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதுக்கப்புறம் சயின்டிபிக்காவும் இது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து மேன்மேடு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல இருக்குங்கிறது ஆக ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த பாலமானது இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. சரி, இதுவும் ஒரு பக்கம். ஆனா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து நேஷனல் ஹெரிடேஜ் சைட்டா பாஜக இதுல வந்து இன்னும் ஃபைல் வந்து மோடி அவர்களுடைய டெஸ்கில் தான் இருக்கு. இது வரைக்கும் அவர் பண்றதுக்கு விருப்பப்படல. அதனால அது உண்மையாக ஒரு ராமர் பக்தரா இருந்தா அதையும் சேர்ந்திருப்பாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, அது அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களா? நிச்சயமா பயன்படுத்துறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக அவர்களுடைய அஜெண்டாக்காக அவங்க அந்தந்த மாநிலத்துல அந்த இது பண்ணுவாங்க. இப்போ கேரளா போனா சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லுவார் மோடி. இதுல இதுக்கு போனாருன்னா, ஒரிசா போனாருன்னா ஜெய் ஜெகநாத்னு சொல்லுவாருன்றதை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஒரு சமயம் சார்ந்த ஒரு இதை வந்து கிண்டல் பண்றதுக்காக, அதாவது கிண்டல்னு நான் சொல்றது இங்கிலீஷ்ல, கிண்டல் இல்ல, அதாவது ஒரு ஒருங்கிணைக்கன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். ஓகே, ரைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அவர் வந்து அந்த ஒரு எமோஷன் ஆஸ்பெக்ட், ஏன்னா பாஜக இப்போ இந்த இடதுசாரி கட்சிகள்னு எடுத்துக்கலாம். இப்ப திமுகவா இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம், எதை கேட்டாலுமே அவங்க தங்களை சிறுபான்மையினர் பாதுகாவலர் சொல்றாங்களே தவிர அனைத்து சமூக பாதுகாவலர்கள் இன்னைக்கு முதல்வர் தானே சொல்லிருக்காரு. யாரு நம்பிக்கைக்கும் பெரும்பான்மை மக்களின் பாதுகாவலர்கள்னு பாஜக சொல்லிக்கிறதுனால, ஒரே பெரும்பான்மை பாதுகாவலர் பாஜகன்னு சொல்லிக்கிறதுனால அவங்க அதுக்கான ஒரு சமிக்கையாக இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதே தமிழ்நாட்டுக்கு வருவோம். திரும்ப தமிழ்நாட்டுல என்னென்னலாம் திமுக போன்ற கட்சிகளோ காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ செய்யறாங்க. இப்போ தமிழர் பண்டிகைகளுக்கு பொதுவா வாழ்த்து சொல்லாதவர்கள், ஆனா பாத்தீங்கன்னாக்க சிறுபான்மை மத விழாக்களுக்கு பொதுவா வந்து முதல்வரோ இதுவோ, அது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, முதல்வராக இருக்கும் சரி, எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்தவித ஒரு யோசிப்பும் இல்லாமல் சின்ன பாஸ் இதுக்கும் சேர்த்து பதில் வாங்கிறேன். இததான் முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களில் ஒருவன், எனக்கு நானே வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்துவது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை தானே கொடுக்குறாங்க. தப்பா நினைக்காதீங்க. முதல்வர்ங்கிறவர் பொதுவானவர். ரைட். உங்களிலும் ஒருவர், என்னிலும் ஒருவர் தானே. அப்போ அவர் ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லாம போனா அது அந்த மனது புண்படுகிறது இல்லையா? ரைட். இப்ப நான் என்ன தெரியுமா, இஸ்லாமிய சமூகத்திலும் ஒருவரா தான் நம்ம பார்க்கணும் அவரை. ஏன்னா அனைவருக்கும் ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது அப்ப அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லாம இருப்பாராங்கிற ஒரு கேள்வி. ரைட். இது எல்லாத்தையும் நம்ம கவனத்துல எடுக்கணும். அடுத்தது, இந்த முழு இந்த இதை வந்து இவங்க வந்து முடிச்சாதான், ப்ரோக்ராம முடிச்சாதான் இதை எந்த அளவுக்கு அரசியல் கலப்பு இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். ஏன்னா வேல் யாத்திரை பாஜக தரப்புல இருந்து செய்யப்பட்ட போது இவங்க என்ன சொல்றது, இதுல அரசியல் கலப்பு இருக்கு, இவங்க அரசியல் காரணத்துக்காக பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க கடந்த காலத்துல. ஆனா அதே விஷயத்தை இப்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது இதே கேள்விதான் வருது. நம்ம முடிக்கட்டும், ஏன்னா செய்யறாங்க, அதை வரவேற்க வேண்டியது என்னை பொறுத்தவரை. ஆனா இதுல வந்து பேச்சுக்கள் வந்து நம்ம இதே இந்து சமய அறநிலையத்துறை இதை வந்து முன்னின்று நடத்துகிறது, இதே திமுக அரசு செய்கிறதுங்கும் போது இதுல எந்தவித கலப்புகளோ எந்தவித அரசியலோ இல்லாம செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். ஆனா
அதை அவர்கள் செய்வார்களாங்கிற ஒரு கேள்வி. Right. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்ஸ் சுருக்கமா. பாத்தீங்கன்னா ம். பாஜகவோட இந்துத்துவ பாலிடிக்ஸ கவுண்டர் பண்ணணும்னா வேற வழி கிடையாதுங்கிறதுனால, அதுவும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேரளானா Right, புரியுது. இல்ல மற்ற ஊர்ல ஒவ்வொரு ஐகானை எடுத்துக்கிறாங்க, ஐகானிக் காட் அண்ட் காடஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கடவுளர்களை எடுத்துக்கிறாங்கன்னா, அதே மாதிரியாக தமிழ்நாட்டுக்கு வந்தா நிச்சயமா முருகன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடவுள்ங்கிற பட்சத்துல அதை வந்து எப்படி பண்றது? இது வந்து ஒண்ணு பாஜகவுக்கு மட்டும் செக் இல்ல, இவங்க பண்றதோட இன்னொரு நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, எங்கள் முருகன் எங்கள் முப்பாட்டன்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க இப்ப அதுக்கும் ஒரு செக். காரணம் என்னன்னாக்க அதுலயும் இவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு, அடுத்த எலெக்ஷனை நோக்கி நகரணும். இது அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு முதல் படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம்ன்றது என்னுடைய பார்வை. ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். ஐ திங்க் மேடம் லைன்ல வந்துட்டாங்க நினைக்கிறேன். வணக்கம் மேடம், கேக்குதா? வணக்கம். வணக்கம் வணக்கம். அதான் மேடம், அவர் சொன்னது கேட்டிருப்பீங்க. 2-3 விஷயங்கள் சொல்றாரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வேல் யாத்திரையே அரசியல்னு நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு வேல் தாங்கிய முருகனுக்கு நம்ம ஒரு மாநாடே எடுக்கிறோம். இது வந்து பாஜக அரசியல்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முதல் கேள்வி. ரெண்டாவது நான் முடிச்சிடுறேன். தேர்தலுக்கான முன்னோட்டம், ஒரு வாக்கு வங்கி அதிகப்படுத்த, ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு இருந்தாலும் வாக்கு வங்கியை விரிவுபடுத்த, அதனால தான் கவுண்டரிங் பிஜேபி மட்டுமல்ல அவர்களுடைய இந்துத்துவா பாலிடிக்ஸையும் கவுண்டர் பண்ணுவதற்கான முயற்சி தான் இது அப்படின்றாரு. கேட்டதில் இது என்ன உங்களுடைய இணைப்புல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. தொடர்பு வந்து விட்டு விட்டு வருது. உங்களுடைய ஒளி பேசுங்க, கேக்குதா? வணக்கம். ஒரு 2 மினிட்ஸ் மேம், உங்களுடைய ஒளியை சரி பண்ணிட்டு வரோம். ஒரு 2 நிமிடங்கள். நான் பாண்டியன் சார் அதே கேள்விகளை கொண்டு வந்து வச்சிடுறேன். பாண்டியன் சார், அதே தான், பிரித்தாலும் சூழ்ச்சி, இந்துக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி, இந்துக்கள் வாக்குகளை பிரித்தாலும் சூழ்ச்சின்றது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. தேர்தல் வாக்கை மையமாக வைத்து அப்படின்ற 2 பெரிய வாதங்கள் இங்கே வைக்கப்படுகிறது. ரெண்டாவே பேசிடுவோம். ஒன்று வந்து ஆன்மீகமோ அல்ல அந்த அந்த முறையிலையும் பேசிடுவோம். அரசியலான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லியே பேசிடுவோம். நம்ம அதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கவுண்டர் மூவ் தான் இது. வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேல் யாத்திரையிலேருந்து வந்தீங்க. ரைட்டு. எல்முருகன் நடத்தின வேல் யாத்திரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தோல்வி அடைஞ்சிருச்சிங்கிறத நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தோம். ரைட்டு. அடுத்தது ராமர் வந்து நம்ம இவர் சார் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னாங்க, அது வந்து எப்படி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் 43 சீட்டு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே இன்னொரு பாயிண்ட்டை நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது பைசாபாத்துங்கிற தொகுதியில் தான் இந்த அயோத்தி கோயில் கட்டினாங்க. அங்கேயே தோல்வி அடைஞ்சிச்சு. அங்கே ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் நிப்பாட்டி அகிலேஷ் யாதவ் வந்து அவருடைய கட்சி சார்பாக இது பண்ணி மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிட்டாரு. அப்போ அங்கே வந்து ராமர் தோத்துருச்சு அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு ரமேஷ் ராமன் என்ன சொல்லுவார்ன்றதை பார்ப்போம். நம்ம ரவி சாரும் சொல்லட்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் பெரும்பான்மை சிறுபான்மையை பற்றி வந்து பிஜேபி வந்து பெரும்பான்மையை பற்றி பேசுதுன்னு சொன்னார். நான் இப்போ அடுத்த ஒரு கேள்வியை ரமேஷ் சாருக்கு கேட்குறேன். பங்களாதேஷில் இப்போ ஒரு பெரிய இது நடந்துச்சு, கலவரம் நடந்துச்சு. இன்னும் ஹசீனாவை வந்து அங்கேருந்து நாடு கடத்தி வரப்போட்டு இங்கே வந்து அசிலம் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம அங்கே வந்து என்ன பிரச்சனை? இப்போ பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனையா இல்லை வேறு பிரச்சனையா? இப்போ நாங்கள் வந்து அங்கெல்லாம் இப்போ நானும் பொன்குஷன் சார்லாம் என்ன சொல்லுவோம்னா, அங்கே இந்தியர்கள் பாதிக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் பாதிக்க போகிறான்னு சொல்கிறீங்க? சிறுபான்மையினர் பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க சிறுபான்மையினர் தானேன்றதானே அவங்களுடைய வாதம். நானுமே ஒத்துக்கிறேன் சிறுபான்மையினர். இப்போ ஏன் அங்கே வந்து சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறீங்க? உங்களுக்கு தான் சிறுபான்மையினரை பிடிக்காதுல்ல? இப்போ நாங்கள் இந்தியர்களை பார்க்குறோம், உங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஏன் ஹசீனாவை இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம் நாங்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சர்வதேச அரசியல் இருக்கட்டும், அது ஒரு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ்னு நான் அவங்க சொல்லுவாங்க. சரி, நம்ம இதுக்குள்ள வந்துடுவோம். இல்லை இதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். கேள்வி ஸ்ட்ரெயிட்டாகவே கேள்வி கேட்டுறேன் சார். இது வந்து இந்துக்களை தமிழகத்தில் பிரித்தாலும் சூழ்ச்சி, இந்த குற்றச்சாட்டு நம்ம என்ன பதில் சொல்றோம் சார்? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 600 சொச்சம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ராகுல் காந்தி காங்கிரஸ்லேருந்து இந்த விஷயத்தை எலெக்ஷன் விஷயத்தை 24 தேர்தலையே அவர் வந்து இப்போ என்னவா எடுத்துட்டாரு? இடஒதுக்கீடு எடுத்து அது என்ன அர்த்தம்? பிஜேபியோட பார்வையில் அது வந்து இந்துக்களை பிரிக்கிறது. நீங்கள் தானே சொன்னீங்க உத்தரப்பிரதேசத்தில் 80-20ன்னு. 80 உங்கள் பக்கம் பெரும்பான்மை, 20 காங்கிரஸ் பக்கம் அல்லது இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்க. ரிசல்ட் என்ன வருது? 80 மாறுது, 20 நீங்கள் போகிறீங்க. நான் உங்க புரிஞ்சுக்கிறேன். நான் அந்த கேள்வி அப்படியே நான் ரிவர்ஸில் உங்ககிட்ட வரேன். இப்போது ஃபைசாபாதில் தோல்வி,
உத்தரப்பிரதேசத்துல 50 இடங்கள் போயிடுச்சு, ராமர் சொன்னதால தோத்துட்டோம் சொல்றோம். இந்த பக்கம் தேர்தலுக்கு முன்னதால ராகுல் சொன்னது காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம், போனோம்னாரு. ஆனா 99 சீட்டுகள்லாம் நிக்கிறார். அப்போ அவர் எடுத்து அந்த யூகம் தோல்வி நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்லை, நீங்கள் வந்து வாதத்துக்காக நான் தோல்வி கூட வச்சுக்கிறேன். ஆட்சியை பிடிக்க முடியல, இந்தியா கூட்டணியால் தோல்வி கூட வச்சுக்கிறேன். நீங்கள் 303லேருந்து 240 வந்திருக்கீங்கிறது, 272லேருந்து முன்னாடியிலேருந்து 240 வந்துட்டீங்கிறது வந்து மிகப்பெரிய தோல்வி இல்லையா? ரைட்டு. அப்போ பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறதும் ராமரை வந்து நீங்கள் வச்சுக்கிறதும் சரி, ராமரை வச்சுக்கிட்டீங்க. அதே வந்து மே மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் வர 4 கட்டம் வர ராமரை வச்சுருந்தீங்க. ஒரிசாவுக்கு போகும்போது ராமரை விட்டுட்டு பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கிட்டீங்களே. அதான் அவங்க என்ன சொல்றாருன்னா, அது லோக்கல்னு சொல்லிட்டாரு. வாதமே என்ன சொல்றாருன்னா, இல்ல அது லோக்கல், இங்க வேல் யாத்திரையில பண்றாங்க. அப்ப நீங்க வேல் யாத்திரை பண்ணும்போது அது வந்து லோக்கல், நாங்க பண்ணாக்கா லோக்கல் இல்லையா? அதுதான் இங்க கேள்வி. அன்னைக்கு அரசியல் அதை சொன்னது வந்து திமுக, இன்னைக்கு அது திமுக எடுத்து பண்ணுதுன்ற. இல்ல, இப்ப நீங்க வந்து ஒற்றுமைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பிஜேபிலையும் சரி, ரவி சாரும் சரி, அவரும் சொல்லட்டும், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக சொல்லுங்க. அது யாருக்கு? எல்லா இந்துக்களுக்கு தானே. கரெக்டா? அடுத்து வழிபாட்டு உரிமை தமிழ்னு சொல்றீங்க, இந்த பட்ஜெட்டில் சொல்லலை. இதுக்கு முந்தி தமிழை சொன்னீங்க, இப்போ தமிழ் வழிபாட்டு உரிமையை கொண்டு வாங்க. இப்போ நான் பழனி கோயிலுக்கே நேரடியாக வந்துடுறேன். 1644 வரை அங்கே வந்து தமிழ் வழிபாட்டு உரிமை இருந்துச்சு. பண்டாரர்கள் அங்கே வந்து அர்ச்சகராகலாம் இருந்தாங்க. யார் மாற்றினது? திருமலை நாயக்கரில் ஒரு அரசர் தான் அங்கே மாற்றினது. அதுக்கு அந்த அப்போ இது பண்ணது யார்? ராமப்ப ஐயர். இந்த வரலாறு நான் வந்து இங்கே சொல்கிறேன். அவங்க மேடம் வந்து இது பண்ணிக்குவாங்க, இதை என்டாஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சிட்டு வெள்ளைக்காரங்காலத்தில் இது பண்ணது அப்படின்னு சொல்லி பண்ணினீங்கன்னா, இங்கே இதை மாற்றணுமா வேண்டாமா? மாற்றுறதுக்கு பிஜேபி எல்லாரும் ஒத்துழைப்பாங்களா? ரவி சார் ஒத்துழைப்பாரா? ரமேஷ் சார் இந்த இதிலே சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்துக்களுக்காக நிற்கிறோன்னு சொல்கிறவங்க, நாங்களும் இப்போ அதுக்கு தானே கேட்குறோம். இப்போ நாங்கள் யாரும் புதுசாக போய் வேறு மதத்தில் உள்ளவங்களுக்காக வந்து அங்கே அர்ச்சகராக பேசுகிறோம், வேறு நாட்டு மொழியை வந்து அங்கே வந்து வழிபாட்டு உரிமையாக கேட்குறோமா? இல்லையே. இல்லை, இந்த அர்ச்சகர் அனைத்து ஜாதியினர் நான் வரேன். அந்த கோரிக்கை என்பது அது நீண்ட நெடுங்காலமாகவே அவங்க இருக்கு. அந்த கோரிக்கையை அவங்க நீண்ட நெடுங்காலமாக வச்சுட்டு வராங்க. பட் இன்னைக்கு இந்த விழா நடத்துவதற்கான நோக்கம் என்ன? அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். என்னன்னா, அந்த கோரிக்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுக்காக போராடி இருக்காங்க. நான் அதுக்கே வரல. இந்த மாநாடு எதற்காகன்றதான் இப்போ இந்த மாநாடு அந்த மொழி உரிமைக்காகவும் அந்த தமிழர்கள் அங்கே வந்து அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது என்ன ஏற்கனவே வழக்கமாக இருந்துச்சோ அதை வந்து திரும்பி மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாநாடு. உலக மாநாடு. இது வந்து சாதாரண மாநாடு கிடையாது. அடுத்தது இதை விட முக்கியமானது, நீங்க அரசியலான்னு கேட்டீங்க. பிஜேபி பண்ற அரசியலுக்கு கவுண்டர் மூவ் தாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஓகே, ரைட். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் ஓவர் டு யூ சார். கவுண்டர் மூவ், பிஜேபிக்கு கவுண்டர் மூவ், மீட்டுரிமை மாநாடுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, தமிழ் அச்சர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. ஆகம கோயிலில் மட்டும் நீங்கள் அதை பண்ணவே முடியாதுன்னா, ஆகமத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருந்ததுன்னா அதை நீதிமன்றம் தடுக்குங்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு மட்டும் தடுக்காது. ஆகம கோயிலில் வந்து என்னுடைய சொத்து, என்னுடைய வருமானம் என்னுடைய கோவிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும்னு சில கோவில்களில் சட்டம் இருக்கு. அடிப்படையில் பிராமணர்கள் அச்சர்களாக இருக்கிறது இல்லை. முதல்ல சிவாச்சாரியர்கள் தான் அச்சர்களாக இருப்பாங்க. நீங்கள் பேசின தமிழ் கடவுளில் கந்த சஷ்டி கவசம் தான் பேசப்படுது. அது எனக்கு தெரிஞ்ச சமஸ்கிருதத்துலேருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. அதை தான் அசிங்கப்படுத்துனீங்க, அதை தான் கேவலப்படுத்துனீங்க. 3 முறை பிஜேபி ஜெயிச்சுட்டு வருது. அதாவது இமயமலை ஏறும்பொழுது, ஏய் நீ மேலே ஏற ஏற தடிக்கின பற்றியா, கீழே விழுந்த பற்றியான்னா, அவன் இமயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறது தான் பேசணுமே ஒழிய இமயத்தை ஏறினான்றது ஒரு விஷயம். எப்படி ஏறினாங்க? நாங்கள் சுலபமாக ஏறுறதுக்கும் கயிறு கட்டி இன்னும் 2 பேரோட ஹெல்ப்போட ஏறுறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்கள் ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் சுலபமாக தான் ஏறுவாங்க. டார்கெட் 400 வச்சோம். யாராக இருந்தாலும் சுலபமாக தான் ஏறுவாங்க. மேலே ஏற ஏறத்தான் உங்களுக்கு கைத்தடி தேவை, மேலே ஏற ஏறதான் உங்களுக்கு கயிறு தேவை. கைத்தடியாகவும் கயிறியாகவும் நீங்கள் வேணால் சந்திரபாபு நாயுடுவை பார்க்கலாம், நாங்கள் அப்படி பார்க்கல. ஏங்க, தமிழ் புத்தாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லும்போது நீங்கள் தானே சொன்னீங்க, அதாவது சார் அவர் வந்து நான் தானே ஹிந்து சார், எனக்கே சார் நான் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் ஐயான்னு நீங்கள் வந்து பல ஸ்பீக்கர் சொன்னது ஒத்துக்கிறேங்க. அப்போ தமிழ் புத்தாண்டு அவர் எதுக்கு சொல்கிறாரு? நெல்லூர் தாண்டி போய் சொல்கிறாரா? அதாவது நீங்களாம் உங்களுக்கு வாழ்த்து எதுக்கு சொல்கிறாரு? தானும் தமிழன், நீங்களும் தமிழன், அதனால தான் வாழ்த்து சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் இந்துக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓணத்துக்கு மட்டும் சொல்லுவேன்னு ஏதோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த காமெடியை ஒரு பக்கம் விட்டுருங்க. பிஜேபி தொடங்கியதே ராம ஜென்மபூமினால தான்.
நீங்கள் இன்றைக்கி ஏதோ ராமர் கோவிலை கட்டினாங்கன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க, அது சாதனை. ஆனால் தொடங்கியதே ராம ஜென்ம பூமி பிரச்சனைக்காக தான். இல்லைனா அவங்க அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே ஜனசங்குக்கு இல்லாமல் இருந்தது. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்கள் இயேசு கையில் வந்து வேலை கொடுக்கலாம், இயேசுக்கு வந்து விபூதியை பூசலாம், அது ஒரு பக்தன் இன்னொரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம். மதிக்கிறோம். ஒரு பக்தன் இன்னொரு ஆஸ்திகத்தை தழுவுவதோ எடுத்துக்கொள்வதோ எந்த குழப்பமும் யாருக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் போலி நாஸ்திகர். அதனால தான் உங்ககிட்ட வரோம். ஐயா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு மேடையில் ஒரு வேலை பரிசா கொடுத்துருக்கீங்களா? தமிழ் கடவுள்னு அவர் என்ன நேத்துக்கு வந்தாரா, முந்தானத்துக்கு எடிஷன்ல தான் வந்தாரா? டோக்கன் கெஸ்டர் பண்ணாதான் நம்புவோமா சார்? இவ்வளோ பெரிய செலவுல இவ்வளோ பெரிய விழா எடுத்து அங்கே எக்ஸிபிஷன் வச்சு அனைவருக்கும் வந்து அதாவது கடவுள் சார்ந்த பொருட்களை பரிசா கொடுத்தும் கூட இல்லைங்க ஒத்துக்க மாட்டோம். அப்போ டோக்கன் கெஸ்டர் தான் எதிர்பார்க்குறீங்களா அந்த மாதிரி வேல் கொடுப்பது? ஐயா, ஆரம்பத்திலிருந்து மோடி அவர்கள் வந்து இஸ்லாத் சகோதரர்களோடு இருந்தாலும் குல்லாவை தன்னுடைய தலையில் அணிய மாட்டார். அது அவர் தனிப்பட்ட நம்பிக்கை. அண்ணாமலை அவர்கள் இஃப்தார் பார்ட்டியை தொடங்குவார். இது ரெண்டுமே ஒரே பிஜேபியில் நடக்கிற ரெண்டு விஷயங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தர் வந்து நான் ஒரு ஆஸ்திகன் சக ஆஸ்திகனை போய் பாராட்டுறேன், தப்பு கிடையாது. நான் ஒரு ஆஸ்திகன் நாஸ்திகனை போட்டிருக்கிறேன், தப்பு கிடையாது. நீங்கள் கேவலப்படுத்தினீங்க, அசிங்கப்படுத்தினீங்க. ராமர் பாலம்னு ஒன்று இருந்ததா? எங்கேருந்து வந்தார்? அவர் எப்படி கட்டினார்? அவர் இன்ஜினியரான்னு நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் தான் பாலம் கட்டணும். கிடையாது, பாலம் கட்டுறவன் இன்ஜினியர். அப்படி தான் எங்களுக்கு தெரியும், மூதாதையர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம விட்டு ஐயா இன்னொன்று என்னவோ தெளிவாக சொன்னார். அதாவது என்னன்னா, ஈரோட்டில் மட்டும் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாராமா. ஏன் மற்ற ஊர்ல எல்லாம் போய் பண்ணல? அவர் ஐயா, நான் நினைச்சா அவர் தமிழர் மண்ணுன்னு நினைச்சேன். ஈரோடு நகரசபை தலைவரா இருந்தாருங்க. இதுதான் தப்பா பண்றீங்க. சரி, ஈரோட்டில் நான் ஒரு சக ஈரோட்டுக்காரனாக எதை செய்து கொண்டாலும் வெளியில நான் என்ன அப்படி பிரகடனப்பட, இங்க நான் என்ன பார்க்குறேன், என் கோவில் என் கும்பாபிஷேகம் என்னுடைய ஊருன்னு பார்த்துட்டு போயிடுறேன். அதே மதமாகவோ கடவுளாகவோ சம்பிரதாயமோ பார்க்கும்போது நான் வேற எந்த ஊர்லேயும் போய் பண்ணலை. இதுதான் ஈவே ராமசாமி ஐயா முரண்படுறதுங்கிறது வந்து சாதாரணமாக இல்லை. அவருக்கு அவரே நேற்றுக்கு இன்னைக்கு முரண்பட்டுப்பார். அவரை வச்சு தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. அது இன்னொன்று என்னங்க, அதாவது நாங்கள் என்னைக்காவது தாயை கேவலப்படுத்தினோமா? தாய் மாதிரி ஒரு பெண்ணை வச்சு தான் கேவலப்படுத்தினோம். அது இப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த கடவுளை நான் கேவலப்படுத்தவே இல்லை. அது மாதிரி ஒரு விக்கிரக கான்டெஸ்ட் தான் இவர் தானே சொன்னாரு. அது மாதிரியான ஒரு விக்கிரகத்தை வச்சு வேணா உடைச்சுக்கோ. அவரை உடைத்த மாதிரி காட்டாத. என்ன என் தாயை நீங்கள் கை வைத்தால் என்ன, அல்லது நீங்கள் தாய் போல ஒருத்தரை சேலை கட்டி வந்து வச்சுட்டு அதே வேலையை செய்தால் என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். நம்ம கடந்த பாதையே பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியலில் மாறாதது மாற்றம் உண்டு தான். இதை மாற்றமா நம்ம பார்க்க கூடாதா? ஏமாற்றமா நான் பார்க்கிறேங்கிறேன். நீங்கள் மாற்றமாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது ஏமாத்து வேலைகள்ங்கிற. 90% இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் என்னுடைய கட்சியில்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு முதல்வர். அவருக்காக இந்த விழா எடுக்க அந்த இந்துக்களுடைய பண்டிகை, அதுக்கு சனாதனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. தீபாவளிக்கு சனாதனத்துக்கு ஏதாவது உங்க பார்வையில், என் பார்வையில் எல்லாமே சனாதனம் தான், அது வேற விஷயம். ஆனால் உங்க பார்வையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் செய்யலை, ஏன் பாராட்டலை அப்படிங்கிறது தான் நான் உங்க முன்னாடி எடுத்து கேட்குறேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த கோவில்கள் வந்து கொடியவர்களின் கூடாரம்னு நாங்கள் தான் சொல்கிறோம். ஐயா, அறநிலைத்துறையில் வச்சிட்டு இருக்கீங்க, சொத்தை கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் யார்கிட்ட இருந்து மீட்டிங்களோ அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது கொடியவர்களின் கூடாரம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இதை இன்னைக்கு முதல்வர் கொண்ட அந்த அறிக்கையிலேருந்து படிச்சு காமிச்சேன். கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, எத்தனை புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, 756 கோவில்களில் புதுசாக அன்னதானம் தொடங்கியிருக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் செய்த பின்பும் கூட நம்ம வந்து நிறைய குற்றச்சாட்டுகளே அடிக்கிட்டு இருக்கோம். அது செய்பவரை எதிர்ப்பதா இல்லை அந்த செயல் உங்களுக்கு பிடிக்கும்? 2 வரி தான் சார். யார்கிட்டேருந்து மீட்டினீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் வாக்கு வங்கி அரசியலேருந்து நீங்கள் வெளில வந்து இதை நடுநிலையாக பார்க்குறீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா யார்கிட்டேருந்து நீங்கள் மீட்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கட்சி இருக்காது. ஏன்னா மேட்ரு எல்லாமே யார் திருடினாங்க, யார் பதுக்கி வச்சாங்க, யார் சுரண்டினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். என் முருகன் பழனியிலேயே ஒரிஜினல் முருகனை சுரண்டி எடுத்துகிட்டு போனது யாருன்றது தான் எனக்கு தெரியணும். ரைட். நான் ஒரு கேள்வி ஒரே கேள்வி வைக்கிறேன். ஒரே கேள்வி வச்சுட்டு நான் கிருஷ்ணமூர்த்தி ஆகிட்ட வரேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பாஜகவிற்கு ராமர் நீங்க சொன்ன மாதிரி அதற்காகவே கிடையாது. கட்சி தொடங்கப்பட்டதே ராமர் கோவிலுக்காக, அதை கட்டி அமைக்கணும், அது ஒரு சிம்பாலிக் அப்படின்றத இங்க வந்து நம்ம முருகர் பேசணும். ஒரு பதட்டம் இருக்கும் இன்னைக்கு. அந்த முருகரை வந்து திமுக மாநாடு வைத்ததுனால தமிழ்நாட்டில் நாம் என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பதற்றத்தினால தான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஐயா, நீங்க ஒன்னா அந்த வேலை ஏதாவது ஒரு அதாவது தமிழ் கடவுளாகவே நீங்கள் முருகரை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எனக்கு வேலையே இல்லை. ஜெகநாத்தை பார்க்குறவனும்
திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்குறவனும் சிவனை பார்ப்பவனும் வேற வேற இல்லை. ஆனால் அவர்களுடைய குலம் அது, அவர்களுடைய பாரம்பரியம் அது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் தமிழ் கடவுளாக அவரை பார்க்கவே இல்லை. அவர் கையில் வேலையே கொடுக்கல. என் வள்ளுவங்கிட்டேருந்து பூணலை திருடினதும் ருத்ராட்சியை திருடினதும், என் பாரதி கிட்ட இருந்து அவனுடைய குடுமையை திருடினதும், அவனுடைய விபூதியை திருடினதும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தமிழ் கடவுளாகவே பார்க்கல. வேலை நீங்கள் சிம்பாலிக்கா எங்கே சார் காட்டினீங்க? இதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஐயா தமிழ் கடவுள்னா யாருங்க, அவர் வேலை வைத்து தொல்காப்பியத்தில் என்னங்க எழுதியிருக்குது? முருகரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? தொல்காப்பியத்தை பற்றி கலைஞரை விட வேற யாருக்காவது தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்லாத்தையும் மறுதளிச்சுட்டு தொடர்ந்து பேசுறேன். நான் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு அடுக்கடுக்கான சில விஷயங்கள் சொன்னா உங்களுக்கான கவுண்டரும் கொடுத்தாரு. அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்து டோக்கன் கெஸ்டர் தான் இடத்துக்கு வராது, இது நம்பும்படியான நிகழ்வில் ஏமாற்றம்ன்ற வார்த்தையை சொல்ற, மாற்றம் அல்ல ஏமாற்றம். அதாவதுங்க பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு காரணமே ராமருக்காக தான் சொல்கிறேன். ராம ஜென்மபூமிக்கு நான் ஒரு வருத்தப்படக்கூடாது, கோச்சிக்கக்கூடாது, இதை பெரிய வார்த்தையாகவும் எடுத்துக்கூடாது. நான் ஒரு நண்பராக சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோட சொல்லும்போது நான் தான் உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வரலாறு தெரியல. எட்வேக்கரும் கோல்வால்கரும் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு? ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. எங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க. அதெல்லாம் வந்தாங்க சார். எல்லாருமே வரலாறு படிக்கணும் சார். அதான் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க என்னுடைய கீழ்மைப்படுத்த எப்பவுமே விரும்ப மாட்டேன், நேர்மைப்படுத்த தான் விரும்புவேன். ஆனா நீங்க அவங்க ரெண்டு பேருமே காந்தியின் மேல் மிகுந்த பற்று உள்ளவர். கோல்வால்கர் ஒரு அவருடைய புத்தகத்தை தயவு செய்து இரவு போய் எடுத்து பாருங்க. காந்தியை விட ஒரு வீரத்துறவி இல்லைன்னு கோல்வால்கர் எழுதியிருக்காரு. நீங்க படிச்சீங்களா அத? ரைட்டு. அப்போ நீங்க ராம ஜென்மபூமிக்காகலாம் அதை ஆரம்பிக்கல. சில கருத்து வேறுபாடுகள். திலகர்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? அவர் யாரு? அவரு கோல்வால்கர் எட்வேக்கர்லாம் ஒன்னா இருந்தவங்க தான். ரொம்ப ஹிஸ்டரிக்கு போய்ட்ட முன்னாடி வந்து நான் என்ன சொல்ல வரேன், நான் முன்னாடி வந்துறேன். திலகர் எங்க 10% சிறுபான்மை இருக்குன்றாரு. முதல்ல நல்ல கணக்கு தெரிஞ்சுக்கங்க. முதல்வர் என்ன சொல்றாரு, எங்க நாங்க 40க்கு 40 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் முருகருக்கு கும்பாபிஷேகம் விழா எடுக்கிறோம். ஒரு நிமிஷம் சார், இருங்க, மகாநாடு நடத்த ரெண்டு சுற்று முடிச்சிட்டோம். ஆண்டாள் மேடம் இப்போ தான் இணைஞ்சிருக்கேன், இன்னும் முதல் சுற்றே முடிக்கல. ஸோ மேடம், நீங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. இந்த மாநாடே மாற்றம் இல்லை, ஒரு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்துக்களை பிரித்தாலும் சூழ்ச்சின்ற கடுமையான வார்த்தைகளும் அவர் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாநாடு சொல்லும் செய்தி என்ன? அனைவருக்குமான நம்பிக்கையை மதிப்பதே திராவிட மாடல் அப்படின்னு முதல்வர் சொல்வதும் ஒரு டோக்கன் கெஸ்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க மேடம். அனைவருக்குமான நம்பிக்கையை மதிப்பதே திராவிட மாடலின் அடையாளம் அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் மிகச்சரியாக சொன்னார். அதை இன்னைக்கு சொன்னதோட நீட்சி எப்ப தெரியுமா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீதி கட்சி அவர்கள் துவங்கிய அந்த பயணம் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. எல்லா தெருக்களும் ரோம் நகரத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லா தெருக்களும் எல்லா சாலைகளும் பழனியை நோக்கி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த ஸ்டுடியோல உட்கார்ந்து பேசுறவங்க, அப்புறம் பதைப்பா பிஜேபில இருந்து பேசிட்டு இருக்க எல்லாருமே இன்னைக்கு பழனிக்கு வந்து பார்த்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சமூக மறுமலர்ச்சி, சமய மறுமலர்ச்சி, மக்கள்கிட்ட புத்துணர்ச்சி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும். இதுல இந்துக்கள் மட்டும் இல்ல, பிற மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து பார்க்கிறார்கள், எங்களுடைய சந்தோஷத்தில் கொண்டாடுகிறார்கள். பிஜேபி காரங்க ஏன் பதைக்கிறாங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கச்சா பொருளாக அவர்கள் கையில் எடுத்து வைத்திருக்கின்ற இந்துத்துவா, இந்து மதம் என்னவோ இவர்களுடைய ஆட்சிதான், இவர்களுடைய மோடி தான் இந்துக்களை, இந்து மதத்தை காக்க வந்த ரட்சகர் என்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தார்கள். அதை அடித்து நொறுக்கிய அயோத்தி, வாரணாசி, அதை இவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். சகோதரர் ரவி பேசும்போது சொன்னாரு, இந்துக்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு மதம், ஒரு கட்சி திமுக அப்படின்னு. அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். எங்களுடைய கட்சி இந்துக்களை கொச்சைப்படுத்தவில்லை, இந்துக்கள் என்பது நாங்கள் தான் என்பதை இன்றைய மாநாடு நிரூபித்திருக்கிறது. வந்து பாருங்க, யார் இருக்காங்க தெரியுமா? இவர்கள் சொல்றாங்கல்ல, பிஜேபி காரர்கள், RSS காரர்கள், சங் பரிவார் சொல்றாங்கல்ல, பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் தான் புனிதர்கள்னு. இங்க வந்து பாருங்க, தோளில் பிறந்தவர்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள், தொடையில் பிறந்தவர்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள், காலில் பிறந்தவர்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள், காலுக்கு கீழே பிறந்த பெண்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள், எல்லோரும் ஒரு தாய் மக்களாக இங்கே கொண்டாடி கழித்துக் கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் தான் இந்துக்கள். இந்துக்கள் என்ற வார்த்தையை கூட இவர்கள் கடன் வாங்கி திருடி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உரக்க சொல்ல விரும்புகிறோம். இவர்கள் ஒன்றும் இந்து மக்களுக்கு காவலாளர்கள் இல்ல, அல்லது இவர்கள் மொத்த குத்தகையும் அல்ல, அல்லது பிஜேபி RSS சங் பரிவார் என்பதுதான் இந்து மதத்தின் அடையாளம் என்பதும் இல்லை என்பதை அடித்து நொறுக்கி இருக்கின்ற மாநாடுதான். ஒரு சின்ன கேள்வி வச்சிருந்தா நீங்க தொடரலாம். ஆனா இது நடத்துவது ஓகே. அவர் ரவிச்சந்திரன் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, பேசும்பொழுது எப்பயோ பண்ணியிருக்கலாம், முருகக்கடவுள் பல வருடங்களாக இங்கே இருக்காரு, தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இது பண்ணுவதால தான் இது வாக்கு அரசியலை நோக்கி இந்துக்களை பிரித்து அதுல வாக்கு வாங்குவதற்குன்ற வாதத்தை ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறாரு. வாக்கு வாங்குவதற்கு என்று நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரி தமிழிசை சொல்றாங்க, எதற்கெடுத்தாலும் வாக்கை நோக்கி தேர்தலை நோக்கி சிந்திப்பது என்பது பிஜேபியோட ஒற்றை சித்தாந்தம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீதி கட்சி இந்த இந்து சமய துறையில் மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த போது, சட்டங்களை கொண்டு வந்த போது வாக்கு அரசியலை நோக்கி பண்ணார்களா? தந்தை பெரியார் எடுத்துக்கோங்க, எப்படிப்பட்ட புரட்சிகளை செய்தார். அவர் திரும்ப திரும்ப நம்முடைய பிஜேபி தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க, தந்தை பெரியார் எல்லாம் கோட் பண்ணாங்க, கடவுள் இல்லை என்று சொன்ன கட்சி என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் எதற்காக கடவுள் இல்லை என்று சொன்னார்? முதல்ல அதை நினைவுல வச்சுக்கோங்க. ஜாதியை கொண்டு நீங்கள் எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறீர்கள். ஜாதி இல்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அந்த ஜாதியை வளர்த்தெடுப்பது எது என்றால் மதம், அந்த மதத்தை வளர்த்தெடுப்பது எது என்றால் கடவுள். அப்படியானால் நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன். என்னுடைய ஒற்றை நோக்கம் ஜாதி இல்லை என்பதுதான் என்று சொன்ன தந்தை பெரியார் எங்களுக்காக திராவிடர்களுக்காக கோயில் நுழைவு போராட்டம் செய்தார். இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேரும் கோயிலுக்குள் நுழைகிறோம் என்றால் அதை கழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாநாடுதான் இன்றைய முத்தமிழ் மாநாடு. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி செம்மொழி மாநாடு நடத்தினாரோ அதே போன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர், இன்றைக்கு இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, அது ஆன்மீக மாநாடு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. முருகன் எங்களுடைய குழந்தை, முருகன் எங்களுடைய கடவுள், தமிழ் கடவுள். இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க பரத், என்ன தெரியுமா? இவர்கள் முருகனை சுப்பிரமணியன் என்று திருடிக் கொள்கிறார்கள். ஒரு விஷயத்தை கேட்கிறேன், கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்றெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா? தத்துவங்களை எடுத்துக்கொள்வது, கடவுள்களை எடுத்துக்கொள்வது, சித்தாந்தங்களை எடுத்துக்கொள்வதுதான் இவர்களுடைய வேலை. முருகன் எங்கே திராவிடத்தை சேர்ந்தவன், திராவிட மண்ணை சேர்ந்தவன் என்றால் வள்ளி என்ற குரமகளை திருமணம் செய்து கொண்டான் காதலித்து. யோசிச்சு பாருங்க, RSS சங் பரிவார் காதலுக்கு எதிரானவர்கள். இந்த மாதிரியான குரமகள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகின்ற குரமகளை காதலித்து திருமணம் செய்து கொண்ட முருகன் எப்படி இவர்களுடைய கடவுளாக இருக்க முடியும்? காதல், நேசம், வீரம், போராட்டம் எல்லாமே திராவிடம் சார்ந்தது. அதை நாங்கள் வீட்டுருவாக்கம் செய்திருக்கிறோம். ரெனசான்ஸ் ஆஃப் ரிலிஜன் என்று இன்றைக்கு பழனி முழுக்க ஒரு புத்துணர்வு பொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இங்கே வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்பார்த்தது 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள். ஆனால் இங்கே குவிந்திருக்கின்ற மக்கள் கொங்கு தேசம் முழுவதிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஜப்பானில் இருந்து 75 பெருமக்கள், முருகனை கொண்டாடுகின்ற பெருமக்கள், முருகனை கொண்டாடுகிற அந்த அன்பர்கள் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் போது, முருகன் என்பவன் தமிழ் மண்ணை சார்ந்த கடவுள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். முருகன் கோவிலின் அந்த பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா குளோபல் கான்ஃபரன்ஸ். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம பேசின வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பாண்டியன் வழக்கறிஞரும் சரி, அவர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, சார் ஆன்மீகம் ரைட்டு, ஆனால் ஆன்மீகம் அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதை பிரிக்க முடியாது. அது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீகத்தோட அரசியல் ஒட்டி இருக்கு, ஒரு நாணயத்தின் இருபக்கம் போலன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? புரிஞ்சுக்கணும். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பராசக்தியில் எழுதிய வசனத்தை ஒரு சகோதரர் சொன்னாரு, கோயில் என்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, கோயில் என்பது கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்பதுதான் எங்களுடைய கண்ணோட்டம். அதைத்தான் நாங்கள் இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சமீபத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும் பரத், நம்முடைய நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் வெள்ளத்தில் தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருந்த போது தூத்துக்குடிக்கு போய் என்ன சொன்னாங்க? உண்டியல்ல காசு போடு, உண்டியல்ல போடாத தட்டுல போடுனாங்க.
அந்த அளவுக்கு சூழ்ச்சியாக இருக்கின்ற இந்த RSS சங்பரிவார் கூட்டம் வரிகொடா இழக்குன்னு சொன்னது இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முருகனை மீட்டெடுத்திருக்கிறோம், எங்களுடைய தமிழ் உணர்வை மீட்டெடுத்திருக்கிறோம். முருகன் என்பவர் கடவுள் என்பதை தாண்டி தமிழுக்கான அடையாளம், தமிழ் அகரமும் ழகரமும் சிகரமுமாக இருப்பவன். எனவே தமிழால் நாங்கள் அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை பழனிக்கு வந்து பாருங்கள் தெரியும். இன்னொன்னு சொல்ற, பழனி என்பது, பழனி முருகன் என்பது சித்தர்கள் உருவாக்கிய, போகர் உருவாக்கிய நவபாஷான கோயில். இது ஆகம விதிகளுக்குள் வராது. ஆனால் இந்த இடத்தையும் அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களால் மறுக்க முடியுமா? இந்த இடத்தில் தமிழால் கொண்டாடப்படுகின்ற முருகனுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கேயும் இவர்கள் வந்து நின்று கொண்டு சமஸ்கிருதத்தில் மந்திரத்தை சொல்லுகிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் கபலீகரம் செய்கின்றவர்கள் தான் இவர்கள். இவர்களிடம் இருந்து நம்முடைய முதல்வர் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தான் நமக்கு ஞாபகம் வரும், இல்ல ஸ்கந்தகுரு கவசம் வரும். இது ரெண்டுலயுமே சமஸ்கிருதம் இல்லைன்றதுதான் அவருடைய வாதமா இருக்கு. தமிழில் இருந்துதான் சமஸ்கிருதம் உருவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் என்ன சொல்றார் தெரியுமா? வள்ளலார் என்ன சொல்கிறார் தெரியுமா? தமிழை தென்மொழி என்கிறார், வடமொழியை இவர்கள் தேவமொழி என்கிறார்கள். எது தென்மொழி என்றால் எது தென்படுகிறதோ, நம்மால் பார்க்க முடிகிறதோ, நம்மால் உணர முடிகிறதோ அது தென்மொழி. தேவமொழி என்று சொல்லும் போது அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இவர்கள் சொல்வதை போல் தேவர்கள் பேசிய மொழியாக வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் உண்மையிலேயே உயிரோடு இருக்கக்கூடியது தென்மொழிதான் என்று வள்ளலார் சொல்கிறார் என்றால், நம்முடைய முருகனை நாங்கள் கச்சா பொருளாக ஆக்கவில்லை, தேர்தலுக்கான வாக்கு எந்திரமாக ஆக்கவில்லை. மோடி அவர்கள் செய்ததை போல் ராம் லல்லாவை கொண்டாடினார். அவர் ஆகம விதி ஆகம விதின்னு ரவி சொன்னாரு. ஒண்ணு கேக்குறேன், ராம்லல்லா கோயில் முழுவதுமாக கட்டப்படாத நிலையில் அதற்கு பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று ஆகம விதி சொன்னது. ஆனால் பிரதமர் அதை மீறி கொண்டு போய் செய்தார். இப்போ அப்படியே ராம்லல்லாவை மறந்துட்டு பூரி ஜெகநாத்துக்கு மாறிட்டார். அப்படி கட்சி மாறுபவர்கள் நாங்கள் இல்லை. இந்த இவர்களுடைய பொய்யான ஆன்மீகம், இவர்களுடைய பொய்யான இந்து மத பிரச்சாரம், இதற்கு எதிராகத்தான் அயோத்தியும் ஒரே கேள்வி, சின்ன கேள்வி, நீண்ட நேரமா நீங்க ரொம்ப நேரமா இணைப்பு இல்லாதனால ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி அவர் எழுப்பின கேள்வியை கேட்டுட்டு நான் இங்க வந்துடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வேல் யாத்திரை பாஜக எடுத்த போது அது ஒரு அரசியல் அப்படின்னு சொன்னவங்க திமுக. இன்னைக்கு திமுக அரசு விழா எடுக்கும்போது அரசியல்னு சொன்னா கோவப்படுறாங்க அப்படின்றார். ஏன்னா பிஜேபி காரர்கள் எது செய்தாலும் அது அரசியல் தான். ஆனால் நாங்கள் செய்யும் போது அது கருத்தியலாக மாறுகிறது என்பதை பொதுமக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அவங்க புரிஞ்சுக்கணும்னு இல்ல, ரமேசாதராமனும் புரிஞ்சுக்கணும்னு இல்ல, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சேனம் போட்ட மாதிரிதான் இருக்கும் அவர்களோட பார்வை. ஆனால் இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, இவர்களால் ஒதுக்கப்படுகின்றவர்கள், இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வந்து சமமாக அமர்ந்து சமமாக முருகனை கொண்டாடி எல்லாரும் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மொழி வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை. நீ தீண்டத்தகாதவன், நான் உயர்குடியில் பிறந்தவன், நீ கருப்பாக இருக்கிறாய், நீ வியர்வை நாற்றம் அடிக்கிறாய், நாங்கள் சிறுநீர் கழிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நீயும் நானும் ஒரே தாய் வயிற்று மக்கள் என்கின்ற சமத்துவம், சமநீதி, சமூக நீதியை இந்த மாநாடு மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம். எனவே எங்களுடைய கொள்கை. அதை தவிர இன்னொன்னு, ஏதாவது ஒரு அவர்கள் சொல்லுகின்ற ஆகம விதி கோயில்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியுமா? ஒரு பெண் ஓதுவாரை அங்கே நீங்க பார்க்க முடியுமா? அதை நாங்கள் செய்து காட்டி இருக்கிறோம். தந்தை பெரியார் நெஞ்சில் குத்திய முள் என்று சொன்னதை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமாக கொண்டு வந்த முயற்சித்த போது அதை தடை சட்டம் தடை வாங்கியவர்கள் இவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தடையை உடைத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் சமத்துவத்தை கோயிலுக்குள் உருவாக்கி இருக்கிறார்கள். கோயில் நுழைவு போராட்டம் எங்களுக்காக உருவானது. எனவே நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்குள் போகிறோம் என்பதை நம்முடைய முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ரமேஷ் சேதுராமன் அவர்கள் ஏன் இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து சொல்றது இல்ல முதல்வர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. தமிழர் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். ஆரியர்கள் திணிக்கின்ற பண்டிகைக்கு நாங்கள் பொருட்படுத்துவதே இல்லை. ஏனென்றால் என்றைக்கு நீங்கள்
சாதியத்தை விட்டு வெளியே வருகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் தலித் சகோதரரையும் உங்களுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் அந்த சனாதன உணர்விலிருந்து வெளிவருகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் சமஸ்கிருதம் தான் உயர்வான மொழி என்ற அந்த கொள்கையிலிருந்து வெளிவருகிறீர்களோ, அன்றைக்கு எங்களுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் வாழ்த்து சொல்லுவார். ஆனால் நீங்கள் அதை செய்ய போவதே இல்லை. அதனால் நாங்கள் ஆரிய பண்டிகைகளை புறக்கணிக்கிறோம். தமிழ் பண்டிகைகள் யோசிச்சு பாருங்க, பொங்கல் என்பது உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வேளாண் தொழில் செய்கின்ற அந்த அப்படியானவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. 3% மக்களுக்காக மட்டுமே ஆட்சியை நடத்தி கொண்டு தேர்தலை நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது. கச்சா பொருளாக வைத்திருந்தது. நன்றி நன்றி நன்றி. ரமேஷ், உங்க இறுதி கருத்து, அதாவது முருகனை கச்சா பொருளாக பயன்படுத்துவது, அதாவது தேர்தலுக்காக வாக்குக்காக இறை நம்பிக்கையும் இறை பெயரையும் பயன்படுத்துவது பாஜக. நாங்கள் அதில் ஒரு சமத்துவம், கோவிலுக்குள் சமத்துவம், வழிபாட்டு தளத்திற்குள் ஒரு சமத்துவம், இது வந்து சாதிச்சு காட்டியிருக்கு இன்னைக்கு இந்த மாநாடுன்றாங்க அவங்க. வந்து பேசும்போது வந்து அவங்களுடைய பார்வை அழகா வச்சாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விதான், சொல்லும் போது சொல்றாங்க, நாங்க வந்து ஆரிய பண்டிகைகள், வடநாட்டவர் சொல்லக்கூடிய பண்டிகைகளுக்கெல்லாம் நாங்க வாழ்த்து சொல்றது. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழர் திருநாள் அப்படிங்கிற பொங்கல் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல என்ன சொல்றாங்க, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தனியா. நம்ம தமிழ் புத்தாண்டு எப்ப கொண்டாடுறோமோ, அதாவது நான் சொல்ல சித்திரை 1 அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க, சித்திரை திருநாள்னு சொல்றாங்களே தவிர தமிழர் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு திரிப்பு தேவையா அங்க மட்டும்தான் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க கொண்டாடக்கூடியது யார? இன்னைக்கு அவங்க கொண்டாடக்கூடியது முருகப்பெருமான. முருகப்பெருமான கொண்டாடினதுல முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கார்த்திகை தீபமா இருக்கட்டும், இல்லைன்னா வைகாசி விசாகமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விழாவையும் எடுத்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய சமூக ஊடகத்துல, சமூக இதுல, சோசியல் மீடியா ஹேண்டில் எதுலையான்னு ஒண்ணுத்துல அதுக்கான வாழ்த்துக்களை காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இவங்கதான் சொல்றாங்க தமிழர் சார்ந்ததுதான் நாங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவோம்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வாழ்த்து சொல்லி இருக்காங்களா? வாழ்த்து சொல்வதை தாண்டி இன்னைக்கு அந்த நிகழ்வு என்ன சொல்லுது? இல்ல அது ஒரு அது பண்றத வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன், வரவேற்க நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இது முடிஞ்சாதான் தெரியும் இதர் உள்ளுக்குள்ள இத முறைப்படி செய்திருக்காங்களா இல்ல இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் திணிப்பு, அதாவது அரசியலுக்காக செய்வது வேறு, அரசியல் திணிப்பு, அதாவது நான் இதற்காக செய்யறேன்னு சொல்லிட்டு அது எதிராக ஒரு காரியத்தை செய்வதுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். நான் கேட்டே பாயிண்ட் பண்ணேன். இறுதி கருத்து சார், இதில் வந்து மெரினாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு தமிழர்களுக்காக நடந்துச்சு. அதில் ஏதாச்சும் இவங்களுக்கு சம்மந்தம் உண்டா? இல்லை காங்கிரஸுக்கு தான் உண்டு. அது இருக்கட்டும். அப்புறம் அடுத்தது அதே மாதிரி 1971 அதை சொன்னார், அவர் மறைமுகமாக சொன்னார் ரவி சார். அப்போ வந்து சேலத்தில் நடந்த மாநாடு என்ன, அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுச்சு, அதையும் இந்த மாநாடு இதுக்கு முன்னாடி அவர் வந்து 40க்கு 40 ஜெயிச்ச பிறகு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி திராவிட மாடல் எடுத்துகிட்டு போகிறாரு, இது எப்படி 2026 200 நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விளம்பரத்திலே பார்த்தீங்கன்னா, அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் ஒன்றாகும், நன்றாகும். அப்போ என்னத்தை சொல்லுது, இது வந்து ஒற்றுமையையும் நல்ல இடத்தையும் கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டை எப்படி ஏற்கனவே போயிருக்கிறதோ அது மேலும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதோட கூட நான் முடிச்சுக்கிறேன். ரைட், நன்றி. கிருஷ்ணன் இறுதி கருத்து. அதாவதுங்க, சுருக்கமாக தேர்தல் அரசியல், அதுக்காக இந்த கோயில் விழா நடத்தினாங்கன்றத ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, நாங்கள் 40ல் 1 தோற்று போயிருந்தால் கூட இது தேர்தல் அரசியல்னு இவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குவோம். மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் ரமேஷ் சேதுராமன் சொன்னாங்க, 40க்கு 40 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த இந்து மக்கள் தான் 80% இந்து மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்றதுல 2 கருத்து கிடையாது. அந்த இந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் 40க்கு 40. இருங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் சுருக்கமா, நேரம் இல்லை. சனாதனம் என்பது பிஜேபி நண்பர்களுக்கு புரியவே இல்லை. இருங்களேன் ஒரு நிமிஷத்தில், இந்த பாருங்க, கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் நான். ராஜாஜி இறந்து போய் அடக்கம் பண்ணுறாங்க, நானும் அந்த இடத்துல நிற்கிறேன். அழுத ஒரே மனிதன் யார் தெரியுங்களா? அவங்க குடும்பத்தை விட தேம்பி தேம்பி அழுத
பெரியார் தான் தேம்பி தேம்பி. வரலாறு முதல்ல படிங்க. Right. சனாதனம்னா என்ன? ஏங்க பெரியார் ராஜாஜி இருந்தபோது தேம்பி தேம்பி எழுதுறாரு? ரைட், நன்றி நீங்க எந்த சனாதனத்தை சொல்றீங்க? ரைட் சார், ரொம்ப சுருக்கமா வினாடிகள். நான் சுருக்கமா வினாடிகள், முடிச்சிடுறேன். ராஜாஜி போய் தேம்பி தேம்பி அழுதாரு கருணாநிதி வீட்டுல. எதுக்காக அழுதாரு? Right. ஐயா சாராயத்தை கொண்டு சரி, வராத. அதையே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Right, நான் இன்னொன்னு வரேன். அதையே நான் Right. செந்தமிழ் நீங்களே மாநாடு வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப சுருக்கமா ஏற்கனவே நேரம் இல்ல. நான் செந்தமிழ் இல்ல, இல்ல, நான் இன்னும் அதையே ரெண்டு நான் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லி நன்றி, முடிக்கணும். நன்றி, நன்றி, ஐயா, நன்றி. நீங்க அவர் குறுக்க முடிச்சிட்டு- வராதீங்க. அவர் நேரம், செந்தமிழ் நேரம். என்ன நேரத்துல என்ன விட்டுருங்க. ஒரே அட, வரி. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்திய நாட்டுல இருக்க Right. அத்தனை மக்களும் ஒன்று. ஏங்க, பேச விட மாட்டேன்றீங்க. செந்தமிழ் மாநாடு நடத்துனீங்கல்ல, Right. எங்கேயாவது முருகர் படத்தை வச்சீங்களா? Right. அவர் தமிழ் கடவுள் தானே, பூசா வந்தாரா? Right, I get you. எங்கேயாவது வச்சீங்களா? எல்லா மூணாவது இடத்துலயும் கேட்கிறேன். எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வைத்தியநாத ஐயர் கூட்டிட்டு போகாமல் யாரு கோவிலுக்குள்ள போனாங்க? Right, அதை I get முதல்ல your point. சொல்லுங்க. Right, நன்றி, நன்றி, மூணாவது நன்றி. ரொம்ப முக்கியம். ஸ்பான்சர்ட் பை துர்கா அம்மான்னு சொல்லுங்க. நான் நம்ம ஒத்துக்கிறேன். தனிப்பட்ட எனக்கு முதல்ல தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட நம்ம இல்லைங்க, நேரம் பெரிய மேடம் விஷயம் அவங்க போறேன். பண்ணது. Right, நன்றி, நன்றி. ரொம்ப பெரிய விஷயம் அவங்க Right, பண்ணது. நன்றி. மேடம், உங்க இறுதி ராமருக்கும் கருத்து குகனுக்கும் சில என்ன வினாடிகள். சம்பந்தம்னு தெரியாம பட்டியலினத்தவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ வர முடியாத Right, 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 திமுகல இருந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. மேம், உங்க இறுதி கருத்து மேம், சில வினாடிகள் தான் இருக்கு. சகோதரர் ரமேஷ் ரைட், ரைட், கேக்குறாரு. அமைதி, அமைதி. அவங்க முடிச்சிட்டோம். அவர் கேக்குறாரு, முதல்வர் வாழ்த்து சொல்வாரா, அவரோட சமூக ஊடகத்துல வாழ்த்து இருக்கா அப்படின்ட்டு. திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. வாழ்த்து சொல்றாங்களோ இல்லையோ, ஆனால் நல்லபடியாக வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரதமர் வாழ்த்தை சொல்லுகிறார், ஆனால் அவர்களுடைய இருப்பை இல்லாமல் ஆக்குகிறார். அதை நீங்க அப்ப மறுக்க இஸ்லாம் முடியுமா? சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்றது? சிறுநீர் கழிப்பது அல்லது அந்த இந்த ஏழை வைகாசி தொழிலாளர்களை கார்த்திகை தீபத்துக்கு leave விடுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்றதெல்லாம்? இதையெல்லாம் சேர்ந்து உங்க turn ல யாரு? சொல்லுங்க சார். மோடி அரசு. ஆனால் மோடி பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறார். ஆனால் நம்முடைய முதல்வர் வாழ்த்து சொல்கிறாரோ இல்லையோ, இந்துக்கள் என்கிற அத்தனை பேரும் சமமாக வாழ்வதற்கு, நல்லபடியாக வாழ்வதற்கு, எல்லோருக்கும் எல்லாம் பெற்று வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை, சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் Right, இதுதான் நன்றி. உண்மையில் ஆன்மீகம், உண்மையில் ஆத்திகம் என்பது இதுதான். Right, புரியுது மேம். நன்றி மேம், நன்றி, நன்றி. நேரம் இல்லை. ஆத்திகர்கள் என்று நான் உறக்க சொல்லுவேன். ரைட், நன்றி மேம். ஆக முத்தமிழ் முருகன் மாநாடு யாரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் தடையல்ல. முதல்வர் ஸ்டாலின், இந்த மாநாடு ஓட்டுக்கான ஊத்தி டாக்டர் தமிழிசை ஆன்மீக நோக்கமா அரசியல் காரணமான பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ரமேஷ் அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. இன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்குன்னு இருக்காங்க. இது அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்றத இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும், இணையத்தின் விழா இணைந்த இருவருக்கும் நன்றி. மற்றொரு சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நேற்றுக்கண். நன்றி, வணக்கம்.